ஸோ டே 6 ஆக்ராவில் வந்து என்னோடய ஐட்னரி அன்னைக்கு தாஜ்மஹால் போயிட்டு வருது. அப்புறம் வந்து ஆக்ரா டு டெல்லி ரீச் ஆகுது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் வந்து என்னோட டெல்லியில் ஜாயின் பண்ணுறான். ஸோ அதனால் இன்னொரு முக்கியமான ரீசன், நான் நாக்பூர்லேருந்து ஆக்ரா ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்தது வந்து அவன் வரத்துக்கும் நான் டெல்லி ரீச் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா அவன் வந்து ட்ரெயினில் வரான். அன்றைக்கி வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் அன்றைக்கி ஆக்ரா மார்னிங் வந்து நான் தலைவலியோடு தான் நான் எந்திரிச்சேன். தலைவலினா ஆக்சுவல் தலைவலியோடு தான் நான் எந்திரிச்சேன். நான் அன்றைக்கி பிளான் பண்ணபடி தாஜ்மஹால் விசிட் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் அது வெறும் தலைவலியோடு முடியல. Okay. Look at this right hand side front of you, main entrance. This entrance is known as Royal Entrance Gate. ஸோ நான் தாஜ்மஹால் போயிட்டு வந்துட்டு நான் டெல்லி கிளம்புறேன். டெல்லி கிளம்பி நான் வண்டி ஓட்ட எனக்கு இன்னும் பயங்கரமாக டயர்டாக ஆரம்பிச்சிது. ஏன்னா பட் ஆனால் நான் ஆக்ராலேருந்து கிளம்பும்போது எனக்கு அவ்வளோவா டயர்ட்னஸ் ஃபீல் ஆகலை. பட் ஆனால் வண்டி ஓட்ட எனக்கு பயங்கரமாக டயர்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிது. என்னால் சுத்தமாக வண்டி ஓட்டவே முடியல. லிட்ரலி நான் வெறும் அந்த யமுனா எக்ஸ்பிரஸ் வேல 200 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண கிட்டத்தட்ட 5 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்பப்போ நான் நடுவில் ஸ்டாப் பண்ணி உட்காந்துட்டு இருந்துட்டு அங்கேயும் நான் டெல்லி வரப்போவும் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ நான் டெல்லி வரவே அந்த தலைவலி கிராஜுவலாக ஃபீவராக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஃபீவர்னால தான் அந்த டயர்ட்னஸ் அப்படி இப்படின்னு தட்டி தடுமாறி டெல்லி டிராஃபிக்லாம் தாண்டி என்னோடய ரூம் ரீச் ஆகிட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருந்தேன், அதனால் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. ஸோ நான் ரூம் ரீச் ஆனதுக்கப்புறம் என்னால் அங்கே ரிசப்ஷனில் நின்று கூட பேச முடியல, அவ்வளோ டயர்ட்னஸ். ஏன்னா அவங்களே லக்கேஜ் எடுத்து வைக்க சொல்லிட்டு நான் அப்படியே போய் பெட்டில் படுத்தவன் தான். என்னால் சுத்தமாக எந்திரிக்க முடியல. நான் அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வெறும் பாலும் ப்ரெட்டும் மட்டும் சாப்பிட்டு டேப்லெட் போட்டு நான் தூங்கிட்டேன். ஸோ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு டெல்லி வந்ததுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா, பிளான் படி அடுத்த நாள் வந்து எனக்கு ரெஸ்ட் டே. ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்துடும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் வந்துடுவான் அண்ட் அடுத்த நாள் எனக்கு ரெஸ்ட் டே. ஸோ நான் வந்து டெல்லியில் நான் ஃபீவராக இருந்தாலும் சரி, இன்னொரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் டெல்லி ரீச் ஆகிட்டேன். ஸோ நான் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அங்கேயே கிட்ட ஒரு கிளினிக் போய் இன்ஜெக்ஷன் போட்டு நான் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு லைட்டாக சாப்பிட்டு மறுபடியும் அன்றைக்கி ஃபுல் டே ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ டெல்லி ரீச் ஆன அன்றைக்கி ஈவினிங் அண்ட் அந்த ஃபுல் நைட் ரெஸ்ட் எடுத்ததுனால நெக்ஸ்ட் டே வந்து நான் ஆல்மோஸ்ட் ஓகே ஆகிட்டேன். ஆனால் காலையில் அங்கே சரியான மழை பெஞ்சு அங்கே ரோட்லலாம் ஃபுல்லாக தண்ணி ஓடிட்டு இருந்தது. அதனால் நாங்கள் ஆக்சுவலி காலையில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கும் ஓகே ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டும் வந்துட்டான் நைட்டே. ஸோ அதனால் அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து அவனுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது, அப்புறம் என்னோடய பைக் வந்து சர்வீஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் வெளியே போகிறது தான் பிளானு. பட் ஆனால் கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூன் வரைக்குமே விடாமல் மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ டெல்லியில் இன்றைக்கி டே 7 அண்ட் இன்றைக்கி நம்ம வேலை என்னென்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு திங்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கணும் அண்ட் வந்து பைக் வந்து சர்வீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இங்கே கரோல்பாக் வந்தோம். இங்கே டாமினாருக்கு எந்த ஸ்பேர்ஸுமே கிடைக்கல அண்ட் வந்து எங்கேயுமே சர்வீஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் திரும்ப ஷோரூம்க்கே விட்டுடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட கோ ரைடருக்கு வந்து ஹெல்மெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். ஸோ காலையிலேருந்து சரியான மழை, அதனால் காலையில் எங்களால் வெளியவே வர முடியல. அண்ட் இது ஹோட்டலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா தண்ணியே போகுது, வண்டியே எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து இனிமேல் தான் வந்து எல்லாமே பண்ணணும். இன்றைக்கே வேலை முடியுமா என்னன்னு தெரில, ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி முடிக்கிறது. அதனால் பார்க்கலாம். பாக்ஸ் போட்டு தரலையா? நாம் எங்கெங்க கொண்டு வர போகிறோம்? சரி போகலாமா? வாங்கியாச்சு ஹெல்மெட், பைக் ரெடியாகிருச்சு. ஸோ எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சர்வீஸ் பஜாஜ் சர்வீஸில் தான் விட்டேன். ஸோ செயின் வந்து சவுண்ட் வந்துட்டு இருந்தது, ஆனால் அது மாற்றுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு 5000க்கு மேலே ஓடும் அப்படின்ட்டாங்க. ஸோ ஆல் செட் டு கோ.
ஸோ பைக் சர்வீஸ் பண்ணிட்டு வண்டி சர்வீஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அடுத்த மீதி ஷாப்பிங் முடிக்கிறதுக்காக கனாட் பிளேஸ் போகிறது தான் எங்களோட பிளான். ஸோ கனாட் பிளேஸ் போய் எங்களோட மீதி ஷாப்பிங் பண்ணோம். அங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. மெயினாக வந்து என் ஃப்ரெண்ட் ஹரிக்கு வந்து நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஓகே ஆகிட்டேன். அப்போ தான் ஒரு சின்ன ரிலீஃப் இருந்தது. ஏன்னா எந்த டிலேவும் இல்லாமல் அடுத்த நாள் கிளம்பிடலாம் பிளான் பண்ணபடி அப்படின்னு சொல்லி அப்போ தான் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. பட் ஆனால் வந்து அங்கேயோட முடியல பிரச்சனை. ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் பிளான் பண்ணபடி அம்ரித்சர் கிளம்பிட்டோம். பட் ஆனால் அடுத்த நாள் காலையில் என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன ஸ்டொமக் அப்செட் மாதிரி இருந்தது. எனக்கு ஏதோ வயிறில் சரியில்லாத மாதிரியே இருந்தது. அண்ட் அன்றைக்கி காலையில் என்ன பிரச்சனைன்னா ஆக்சுவலி லேசாக கான்ஸ்டிபேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கான்ஸ்டிபேட் ஆன மாதிரினா காலையில் வர வேண்டியது வரல. ஆனால் அது வயிறு வலியோடு இருந்தது தான் வந்து பிரச்சனையே. பட் ஸ்டில் நாங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி டேப்லெட் வாங்கி சாப்பிட்டு நான் வந்து கிளம்புறதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி கிளம்பிட்டோம். பட் அன்னைக்கு ஆக்ராலேருந்து கிளம்பும்போது என்ன ஆச்சோ அதே தான் இங்கேயும் ஆச்சு. நான் கிளம்பி கொஞ்சம் தூரம் போக என்னால் சுத்தமாக ஓட்டவே முடியல. எனக்கு டெல்லி டிராஃபிக் தாண்டறதுக்கே வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் அவுட்ஸ்கட்ஸ் ரீச் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் ஹைவே டச் பண்ணிட்டோம். பட் ஆனால் வந்து என்னால் சுத்தமாக ஓட்ட முடியல. நான் ஓட்ட என்ன ஆகுது, என் கையும் காலும் வந்து கொஞ்சம் நம்பாக ஆரம்பிச்சிருச்சு. நம்பாகிறதுனா நான் எப்படி சொல்கிறது, ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன்லேயே உட்காந்துட்டு இருந்தால் ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஆகும். கையும் காலும் லைக் கால் மடித்த மாதிரியே உட்காந்துட்டு இருந்தால் ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி தான் போனோம். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தாட்டிலாம் என்னால் முடியாமல் நான் ஸ்டாப் பண்ணேன். அண்ட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே. ஃபீவராக இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் கை கால் இப்படி ஆகிறது கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச சில டாக்டர்ஸ் கிட்டலாம் நாங்கள் கால் பண்ணி கேட்டோம். அவங்க வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் ரெஸ்ட் எடுக்கணும், உங்களுக்கு பாடி ரெஸ்ட் பத்தலை. ஸோ ஃபுட்னால ஃபீவர்லேயும் நீங்கள் இப்போது ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறதுனால இது வந்து திரும்ப கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணுறது, லைக் ரொம்ப டீமோட்டிவேட்டிங்காக இருந்தது அந்த மூமெண்ட் தான் ஃபுல் ரைட்லேயே சொல்லப்போனால். ஏன்னா சில டாக்டர்ஸ் வந்து ரைடை விட இந்த ட்ரிப்பை விட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் டீமோட்டிவேட்டிங்காக இருந்தது. பட் வேறு வழி இல்லை, இப்போது நாங்கள் மறுபடியும் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். அதனால் டெல்லியிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்லேயே பானிபட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து நாங்கள் வந்து ஹால்ட் பண்ணிட்டோம். பட் ஆனால் அங்கேயும் ரூம் கிடைக்கிறதுக்கு தேடுறதுக்கு சுத்தமாக முடியல. ஃப்ரெண்டும் அங்கே ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்றதுனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நாங்கள் பானிபட்லேயே வந்து இன்னொரு நாள் ஸ்டே பண்ணிட்டு, ஸோ அன்னைக்கு ஃபுல் டே அண்ட் அடுத்த நாள் அண்ட் அதுக்கும் அடுத்த நாள் தான் நாங்கள் வந்து பானிபட்லேருந்து கிளம்புனோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 days டிலே. அங்கே பானிபட் ரீச் ஆகி நாங்கள் ரூம் எடுத்து அங்கே செட்டில் டவுன் ஆகிட்டோம். ஆனால் அந்த கான்ஸ்டிபேஷனை நாங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கு பயங்கரமான சர்க்கஸ் வேலையெல்லாம் பண்ணோம். இப்போது இன்றைக்கி அம்ரித்சர் போக வேண்டியது. ஆனால் இன்றைக்கி வந்து விஜய் எனக்கு ஆய் வராத காரணத்தினால் இங்கே பானிபட்லேயே ரூம் போட்டு எனிமா கொடுக்க போகிறோம். ஸோ அன்றைக்கி பானிபட்டில் ஸ்டே பண்ணனாலும் நான் வந்து டாக்டர் பார்த்தேன். அங்கேயும் மறுபடியும் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டேன். அப்போயும் லைட்டான ஃபீவர் இருந்தது. பட் ஆனால் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துட்டேன். நான் வந்து எதுவுமே பண்ணல, எங்கேயுமே போகல, ஃபுல்லாக ரூம்லேயே தான் இருந்தோம். சாப்பிட்டோம், தூங்கினோம். சாப்பாடும் வந்து ஒரு மாதிரி இறங்கவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது சாப்பிட்றதுக்கே. எங்கேயும் நம்ம கிவ் அப் பண்ணிட்டு திரும்ப வரப்போகிறது கிடையாது, ட்ரிப் வந்து கண்டினியூ ஆகணும். ஸோ அடுத்த நாள் கிளம்பி முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் எடுத்து போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட மைண்டில் இருந்தது. ஸோ Day 9 vlogல அம்ரித்சர் vlogல உங்களை எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். ஸோ until then, bye.